பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள பத்தி சொல்லி உன் பொண்டாட்டியை மீட்க பாரு. இல்லைன்னா சனியம் பிடிச்சி ஆட்டி படைக்கிற மாதிரி உன் குடும்பத்தையே ஆட்டி படைச்சிருவாங்கப்பா. குடும்பத்தையே பிரிச்சிருவாங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ. சரி சார், நான் உங்களை வரவிடாம பண்ணிடுறேன். காரியம் கை மீறி போறதுக்குள்ள ஏதாவது பண்ணுப்பா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதோ பாருப்பா, தப்பி தவறி கூட இதெல்லாம் நான் தான் சொன்னேன்னு அவங்க கிட்ட சொல்லிடாத. இதனால எங்க அண்ணன் பொண்ணுக்கும் பிரச்சனை ஆயிடும், எனக்கும் பிரச்சனை ஆயிடும்பா. இல்ல சார், கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சொல்லு கணக்கு, சொல்லு. இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கடான்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லு. புருஷன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னா இதை சொல்றதுல தப்பே இல்லை கணக்கு, தப்பே இல்லை. சரி சார், நான் பாத்துக்கிறேன். சரி கணக்கு, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல சார், பக்கத்துல தானே, நான் போய்க்கிறேன், நீங்க போங்க சார். கணக்கு, ஜாக்கிரதை. ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய விஷயம். ஜாக்கிரதை, கேர்ஃபுல்லா டீல் பண்ணு. நான் வரேன் கணக்கு. சரி சார். சத்தியமா சொல்றேங்க, நீங்க எனக்கு அக்காவா கிடைச்சது நான் செஞ்ச பூர்வ ஜென்மத்து புண்ணியம். உங்களை மாதிரி ஒருத்தங்க கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாங்க என்ன அந்நியமா? வா உள்ள வந்து படுத்துக்க. என்னையா கனகு, என்ன ஒரு மாதிரியா முழிக்கிற? அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா? யாரு என்ன சொன்னாங்கன்ற? அதாயா அந்த ஆடிட்டர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டானே, எங்களை பத்தி பேசதானே கூப்பிட்டான். யோ, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அந்த இடத்துல நாங்க வரத்தாயா செய்வோம். செருப்பை கழட்டி அடிச்சாலும் நாங்க வருவோம்யா. யாராலையும் தடுக்க முடியாது. என்னையா இப்படி கலக்கமா முழிக்கிற? அவன் ஏதாவது கடுப்புல உளறி இருப்பான், அதை நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பெருசா செலவாகாது, பாத்துக்கலாம், விடு. தைரியமா இரு. போலாமா கௌரி? போலாம். நம்மள எதுக்கடி வர சொன்னா? தெரியல, எதுவா இருந்தாலும் டிராவல்ஸ்ல வச்சு பேசிருக்கலாம், இங்க எதுக்கு வர சொன்னா? திருப்பி அந்த கேள்வி என்ன கேக்குறியா? மோகனையும் பிரபாகரையும் வர சொல்லிருக்கா. ஒருவேளை நமக்குள்ள சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்க ட்ரை பண்றாளோ? என்னடி சொல்ற? அப்படியே பண்ண போறா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. எதுக்கடி இவளுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏய், ஏண்டி எங்க பொறுமையை சோதிக்கிற? எதுக்காக எங்களை வர சொன்னேன்னு இப்ப வச்சு சொல்ல. கொஞ்சம் பேசாம இருக்கியா? கெட்டதுதான் நேரம் காலம் பார்க்காம சீக்கிரமா நடந்துருச்சு. நல்லதுதான் கொஞ்சம் பொறுமையா நடக்கட்டுமே. சாரிக்கா, வர வழியில டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீ உட்காரு. என்ன விஷயமா வர சொன்னீங்க? மோகனும் வரட்டும், நான் சொல்றேன். உட்காரு நீ.
எது கூப்பிட்ட? சொல்றேன், உட்காரு. உங்க 2 பேரையும் எதுக்கு வர சொல்லிருக்கேன் தெரியுமா? பாட்டி வடை சுட்டான ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்காத. எனக்கு ஏகப்பட்ட கல்யாண வேலை இருக்கு. சும்மா கதை பேச என்னால முடியாது. என்ன விஷயம் சுருக்கமா சொல்லு. ஏய், என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்னா இவளை என்னோட அனுப்பி வை. அதுக்காக தானே வர சொன்னேன். பரவாயில்லடா, உன்கிட்ட ரொம்ப நேரம் பேச வேண்டியது இருக்குமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா என் வேலையை நீ சுலபமாக்கிட்ட. உனக்கு கல்யாணம் கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? கூட்டிட்டு போ. நீயும் தீபாவை கூட்டிட்டு போடா. என்ன யோசிக்கிறீங்க? கூட்டிட்டு போங்க. வா போலாம். ஏய், சேர் போட்டு உட்காருங்க. உட்காருங்கடி. நீங்க நினைக்கிறப்ப விரட்டுறதுக்கும் வேணுங்கிறப்ப கூப்பிடுறதுக்கும் இவங்க என்ன அடிமையாடா? இத சொல்லதான் என்ன வர சொன்னியா? ஏய், ஓவரா குதிக்காத. வந்ததுமே நீ நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்சா அது என்கிட்ட நடக்காது. உங்க 2 பேர்கிட்ட சில விஷயங்களை பேசி தெளிவு பண்ணிக்க வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் பேசாம உட்காரு. உட்காரு. புருஷன் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்றது, இத பத்திலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கூட பிறந்த தம்பிங்களே சராசரி ஆம்பளை மாதிரி நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க பண்ண அநியாயத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களை தம்பிங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. பொண்டாட்டிய மனுஷிய நடத்த தெரியலனா நீங்களா படிச்சு கிடிச்சு என்னடா பிரயோஜனம்? தாலி கட்டிட்டாலே பொண்டாட்டி அடிமை நினைக்கிற புத்தி உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவங்களுக்குன்னு சொந்த விருப்ப வெறுப்பு இருக்க கூடாது, ஆசை பாசம் இருக்க கூடாது. உங்க இஷ்டப்படிதான் ஆடணும்னு நினைக்கிறது அயோக்கியத்தனம். பொண்டாட்டியோட மனசு புரிஞ்சுக்காம அவளை எதிரியா நினைச்சு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறது மனுஷத்தன்மையே கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கும் நீங்க என்ன பண்ணாலும் கேள்வி கேட்காம ஜடமா நிக்கிறதுக்கும் இவங்க ஒண்ணும் மிஷின் கிடையாதுடா, மனுஷிங்க. ரத்தமும் சதையுமா இருக்கிற மனுஷிங்க. உங்க 2 பேருக்குமே அருமையான பொண்ணுங்க தான் வைஃபா அமைஞ்சாங்க. அந்த வகையில நீங்க கொடுத்து வச்சவங்கடா. ஆனா இவங்களோட நல்லபடியா குடும்பம் நடத்த தெரியாம ஆம்பளைங்கிற ஈகோடையும் திமிரோடையும் ஆடிட்டு இருக்கீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தனியா இருந்துதான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். உங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்காது. சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்க. ஏன் தம்பிங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் இதற்கவே இவங்க கஷ்டப்படுறது எனக்கு வேதனையா இருக்கு. நீங்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு உண்மையாவே நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அதெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்களா? எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுமையா இருக்கதான் பாப்பாங்க. அதையும் மீறி இவங்க எப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். என்னோட தம்பிங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னால வந்த பிரச்சனையை இப்ப நான் தான் தீக்கணும். அது என் கடமையும் கூட. நீங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸை டார்ச்சர் பண்றதை இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. போதும், நிறுத்துறியா? சொம்பே இல்லாத நாட்டாம மாதிரி சும்மா பஞ்சாயத்து பண்ணாத. நீ சொல்ற கதையை கேட்கறதுக்கு நான் வேற வரல. எதுக்குடா வந்த? இந்த பார், அவளுக்கு புத்தி சொல்லி என் கூட அனுப்பி வைப்பேன்னு வந்த. என் கூட அனுப்பி வைப்பியா மாட்டியா? நீ நினைக்கிற மாதிரி சமாதானம் படுத்தி உன் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் கூப்பிடல. அந்த லெவல் எல்லாம் தாண்டி நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்கடா. அவங்களே நினைச்சா கூட உங்க கூட நான் இவங்களை அனுப்பி வைக்க மாட்டேன். நீ ரொம்ப மாறிட்டதா ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாரு. திரும்ப தீபோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறியாமே?
அது எப்படி நடக்கும்? இவ மனசு வலிக்க வலிக்க நீ எவ்வளவு காரியம் பண்ணிருக்க. பொண்டாட்டியே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நீ போயிருக்க. அதெல்லாம் மறந்துட்டு இவ திரும்ப வந்து உன் கூட குடும்பம் நடத்துவான்னு எப்படி நம்புற? உன்ன மாதிரி எவ்வளவு இன்னொருத்தரோட பழகிட்டு அவன் சரியில்லைன்னதும் உன் கூட சேர வந்தா நீ ஏத்துப்பியா? உன்னால ஏத்துக்க முடியுமாடா இவள? அடங்கா பிடாரி விட்டுட்டு போனவன்னு கண்டுபிடி பேசிருக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒண்ணுன்னு நீ திரும்ப திரும்ப லவ் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஆனா இவ எதையுமே கண்டுக்காம உன பெருந்தன்மையா ஏத்துக்கணும். இது என்னடா நியாயம்? இவன் தான் புத்தி இல்லாம நடந்துக்கிட்டானா நீயும் சித்தி பேச்ச கேட்டு வெக்க இல்லாம ஆடிட்டு இருக்க. சண்டையால பிரிஞ்சு வந்த மருமகளை சமாதானப்படுத்தணும்னு நினைக்காம கல்யாணத்துக்காக வந்தா போதுங்கிறாங்க. இவரால எப்படிடா வர முடியும்? 2 பேரும் கொஞ்சம் நெஜமா கூத்தடிச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் சவுக்கால தாண்டா அடிக்கணும். சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டேன்னு பாக்குறீங்களா? இனிமே இவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க வழியில போக விடுங்கன்னு சொல்லதான் கூப்பிட்டேன். சேர்த்து வைக்க கூப்பிடல. இவங்க 2 பேரும் இப்பதான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. உருண்டு புரண்டு அவங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிக்கிட்டோம். உங்க மனசுல கொஞ்சமாவது ஈவ இறக்கம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தீபா உன்னால எவ்வளவோ அடிபட்டிருக்கா. அப்பாவுல ஆரம்பிச்சு வாழ்க்கை வரைக்கும் உன்னால எல்லாத்தையும் தொலைச்சிட்டா. இப்ப மிச்சம்னு இருக்கிறது அவளோட உயிர் மட்டும்தான். அதையும் நீ எடுத்துறாத. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குடா. வயசுக்கு வந்த தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க 2 பேரையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இவதான் கரை சேர்த்தி ஆகணும். சேர்ந்து வாழ ஆசைப்பட்டு திரும்ப அவ வாழ்க்கையை சீரழிச்சிடாத. நல்லதோ கெட்டதோ அவ தனியா இருக்கட்டும். இனிமே அவளை தொந்தரவு பண்ணாத. அவளை கொஞ்சம் நிம்மதியா அவ வழியில போக விடுடா. உனக்கு புண்ணியமா போகும். சாரிக்கா, நீங்க சொல்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. தீபாவோட நான் காம்ப்ரமைஸா போக ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைங்கிறப்போ நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். லைஃப்ல எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். முடிவென்னடா? அவனே போயிட்டான், அதே மாதிரி என்னையும் போக சொல்றியா? தீபாவும் அவனும் ஏற்கனவே பிரிஞ்சுட்டாங்க. டைவர்ஸ் லெவலுக்கு போயாச்சு. அதனால தூக்கி எரிஞ்சிட்டு போறது அவனுக்கு ரொம்ப ஈஸி. உனக்கும் அது கஷ்டமே இல்லையடா. நீயும் பொண்டாட்டிய வேணாம் தானே முடிவு பண்ணிருக்க. இத பார், உன்னோட முடிவை ஏன் முடிவு மாதிரி பேசாத. பொண்டாட்டி வேணான்னு நான் உன்கிட்ட சொன்னனா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. போதும். நீ சொல்றதெல்லாம் கேட்டு அந்த லூசு பைய வேணா போலாம். என்னால அப்படி போக முடியாது. அவளுக்கு புத்தி சொல்லி என் கூட அனுப்பி வைப்பேன்னு பார்த்தா பெரிய நாட்டம்மா மாதிரி சீன் போடுற. ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? தெரியும். நீ எனக்கு அக்காவாவும் நடந்துக்கல, இவளுக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் நடந்துக்கல. நாங்க ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கோம். இவ பக்கம் வந்துடாத, தொந்தரவு பண்ணாதன்னு சொல்றதுக்கு எதுக்கு ஒரு பஞ்சாயத்து? இத போன்லயே சொல்லிருக்கலாம்ல. இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. என் பொண்டாட்டியை நானே கூட்டிட்டு போறேன். நடுவுல நீ தலையிடாத. ஏய், இது எனக்கு உனக்குமான பிரச்சனை. அத வீட்டுல போய் பேசிக்கலாம். கிளம்புடி. என்ன பேசாம நிக்கிற? நீ பவித்ரா கல்யாணத்துக்கு வர போறியா இல்லையா நீ தான் முடிவு பண்ணணும். நடுவுல அக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு யாரும் வரக்கூடாது.
எப்படி பேசுறான்னு பார்த்தல. இப்ப கூட இவன் என்ன தப்பு செஞ்சான்னு யோசிக்கவே முடியல. வானா வரணுமா? ஆமா, நான் கூப்பிட்டா வந்துதான் ஆகணும். வரலனா என்ன பண்ணுவ? என்ன பொண்டாட்டிய மதிச்சு கூப்பிட்டிருந்தா நான் வந்திருப்பேன். சம்மந்த வீட்டுல சொன்னாங்கன்னு ஒரு பேருக்கு தானே கூப்பிடுறேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? மாப்பிள்ளை வீட்டுல இத கண்டிஷன் மாதிரி போட்டாங்க. அதனாலதான் இப்போ உங்ககிட்ட தொங்கிக்கிட்டு இருக்க. இல்லனா வந்தாவா வராட்டி பொண்ணு போய்கிட்டே இருப்பேன். பொம்பளை உனக்கே இவ்வளவு திமிர்னா ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? என்ன முறைக்கிற? உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுரி. அடிச்சுதான் இழுத்துட்டு போனோம். ஏய், என்னடா கை வை பாப்போம். என் மேல கை வை. இது ஆட்டோ ஓட்டுன கை. ஒரே அடி செத்துருவேன். குடிச்சு சீரஞ்சி கிடந்த உடனே மனுஷனை மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. அது நான் செஞ்ச பாவண்டா. அதோட பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ தானடா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சிட்டு இருந்த. ஐயோ பாவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் காலடியே கதின்னு கடந்த பாரு. அதான் என் மதிப்பு என்னன்னு உனக்கு புரியல. நீ சம்பாதிக்கிற திமிர்ல தானே இப்படி பேசிட்டு இருக்க. உன்னை விட என்னால அதிகமா சம்பாதிச்சு காட்ட முடியும். என் வாழ்க்கையை என்னால பாத்துக்க முடியும். உன் தயவு எனக்கு தேவையில்லை. வெளியே போடா. ஓ, என்கிட்டயே திமிரா பேசுறீங்க? வீட்டுல வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாடி. விடா அவளை. என் விஷயத்துல அனாவசியமா தலையிட்ட உன்னை தொலைச்சிருவேன். இவ்வளவு அடிச்சா கூட நீ ஏன்னு கேட்க கூடாது. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க இருக்க கூடாது. வெளியே போடா. என்னையே அடிச்சிட்டல, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். துளசி, நீ நல்ல காரியம் தாண்டி பண்ணிருக்க. இவனெல்லாம் இப்படி அடிச்சாதான் திருந்துவான். நீ எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதும் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்து வைக்க போறியோன்னு பயந்து போயிருந்தோண்டி. நல்ல வேளை நீ அப்படி எதுவும் பண்ணல. எங்க மனநிலையை சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையில இருந்து எங்களை ரிலீவ் பண்ணி விட்டுருக்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. நம்ம மானமே போச்சு. போய் போய் ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? நல்லபடியா பேசுற வரைக்கும் தாடா அக்கா தம்பி உறவெல்லாம். எப்ப அவ கை நீட்டுற அளவுக்கு போயிட்டாளோ அப்புறம் என்னடா அவளுக்கு மரியாதை வேண்டி கிடக்கு. பதிலுக்கு பதில் திருப்பி அடிச்சிட்டு வராம இப்படி கண்ணத்தை காட்டிட்டு வந்திருக்கியே. கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. சொல்ல சொல்ல கேட்காம அந்த ஆட்டோக்காரிய கட்டிட்டேல. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. நான் ஆரம்பத்துல இருந்து தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அது ஒரு தரங்கட்ட குடும்பம், கட்டிக்கிட்டா சரி வராதுன்னு. கேட்டியாடா நீ? இப்ப என்னாச்சு பார்த்தல? முதல்ல அவ தங்கச்சி ஓடுனா, ஓடுகாலின்னு பேர் எடுத்தா. இப்ப உன் பொண்டாட்டி கோச்சிட்டு ஓடிட்டா. இந்த அசிங்கம் எல்லாம் நமக்கு தேவையாடா? உனக்காக நான் கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணை பார்த்தேன். கோடி கோடியா கொட்டி தரேன்னாங்க. காரு பங்களா எல்லாமே தரேன்னு சொன்னாங்க. நீ மட்டும் என் பேச்சு கேட்டிருந்தா இப்ப நீ சந்தோஷமா இருந்திருப்ப. ஆனா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சைக்காரி தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்ன. அதான் அவ புத்தியே நல்லா காட்டிட்டா. அவளை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு சாணி அள்ளி அடிச்சுட்டால. அரக்க பறக்க ஆசையா ஓடி சாக்கடையில விழுந்தா நாரத்தாண்ட செய்யும். நீ கட்டினது பொண்ணு இல்லடா, பொறம்போக்கு. ஒண்ணு வந்து ஓடுகாலிக்கு மகளா பிறந்து ஓடுகாலியாவே கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இன்னொன்னு கல்யாணத்துக்கு அப்புறமா ஓடி இருக்கு. பத்மா, என்ன பேசுற நீ? அவ போன இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும். அது என்னன்னு விசாரிச்சு சரி பண்ணாம நீ பேசாம இருங்க. என்ன கண்டபடி திட்டினாங்க, கண்ணத்துல அரைஞ்சாங்கன்னு சொன்னப்பல குத்து கல்யாட்டம் பேசாம நின்னுட்டு இருந்தீங்கல்ல. இப்ப மகளையும் மருமகளையும் சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருதா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இவனும் உங்க மகன் தானே? ஏன்டி இவனை அடிச்ச? எதுக்காக அடிச்சேன்னு ஒரு போன் பண்ணியாவது கேட்டிருக்கலாம்ல. இஞ்சி தின்ன ஏதோ மாதிரி இப்படி உருன்னு நிக்கிறீங்க. இதே உங்க மகளை பேசினா மட்டும் கோபம் சர்றன்னு வருது. பெத்து பேரு வச்சு வளர்த்து ஆளாக்குன நானே இவனை கை நீட்டி அடிச்சதில்ல. இவனை அடிக்கிறதுக்கு அவளுக்கு என்னங்க உரிமை இருக்கு? இவனை அதிகாரம் பண்றதுக்கு அவ யாரு? பத்மா, அவ எதுக்காக? உங்க திருவாயை திறந்தாலே அவளுக்கு தான் சாதகமா பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
திட்டணும்னா அவளை திட்டுங்க, அடிக்கிறதுனா அவளை போய் அடிங்க, என்கிட்ட பேசாதீங்க. என்னமோ மருமக கோச்சிட்டு போயிட்டா அவளை சமாதானம் பண்ணி அனுப்பி வைமான்னு போன் பண்ணி பாசமா உருகுனீங்களே. அப்பா அவ என்னங்க சொன்னா? அப்பா அப்பா நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணாத குறையா உங்ககிட்ட சொன்னால, அந்த சத்தியம் இப்ப என்ன ஆச்சு? அவ அப்பனையும் மதிக்கிறது இல்ல, சத்தியத்தையும் மதிக்கிறது இல்ல, தம்பியையும் மதிக்கிறது இல்ல. அப்படி ஒரு தரங்கட்டவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. உண்மையாவே இந்த குடும்பத்து மேலயும் தம்பி தங்கச்சிங்க மேலயும் பாசம் இருந்திருந்தா அவ என்னங்க செஞ்சிருக்கணும்? இந்த மானங்கட்டவளுக்கு புத்திமதி சொல்லி ஒழுங்கா போய் குடும்பம் நடத்திடின்னு அனுப்பி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இவ கண்ணத்துல அரைஞ்சி அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கா. அவ சுயரூபம் என்னன்னு இப்பவாவது புரியுதா உங்களுக்கு? கல்யாணிய வாழ வைக்கணும்ன்றதுக்காக கூப்பிட்டு அவ புத்திமதி சொல்லி அனுப்பியிருப்பா. ஆனா நீங்க வெறும் பேருக்காக கல்யாணத்துல ஒப்புக்கு சப்பானியா நிக்கிறதுக்கு தானே கூப்பிட்டீங்க. இப்ப பிரச்சனையே அதுதானேங்க. இப்ப பவித்ரா கல்யாணத்துக்கு அவ வருவாளா இல்லையா கேள்வியே அதுதான். அப்போ அவளை நிரந்தரமா கூப்பிட்டு வச்சுக்கணும், சமாதானப்படுத்தணும்ன்ற எண்ணம்லாம் இல்ல. எதுக்குங்க? எதுக்கு நாங்க அவளை சமாதானப்படுத்தணும்? நாங்கள அவளை துரத்தி விட்டோம், அவளாதானே போனா.